கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Thank you Jesus, thank you oh Jesus. தேனிலும் மதுரமாவாரே, தேனிலும் மதுரமாவாரே, அவர் தேனிலும் மதுரமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார், அவர் தேனிலும் மதுரமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார், அவர் தேனிலும். எல்லாரும் சத்தம் உயர்த்தி கைகளை உயர்த்தி, தேனிலும் மதுரமாவாரே, தேனிலும் மதுரமாவாரே, அவர் தேனிலும் மதுரமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார், அவர் தேனிலும் மதுரமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார், அவர் தேனிலும் மதுரமே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும். பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை வரும், அவரை பாருங்கள், போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவர் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறீர், அதை ஒருவர் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி. இயேசுவே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும். என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. நன்றி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று, என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. தள்ளாடி நடப்பதில்லை.
Thank you Lord. எனக்கு ஒத்தாசை இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம் நன்றி இயேசுவே, வெட்கப்பட்டு போம் என்று சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் இயேசுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே நீ நல்லவர். ஓ இயேசுவே நீ நல்லவர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா சொல்ல முடியும், என் வாழ்வில் இயேசு எனக்கு நல்லவராய் இருந்தார். உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது, அழுகையும் பற்கடிக்கும் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வேதனைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை மனுஷ வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் என் வாழ்வில் எவ்வளவு நல்லவராய் இருந்து என் பிரயாணங்களை வாய்க்க செய்து, என் காரியங்களை வாய்க்க செய்து, எனக்கு முன்பாக கடந்து போய் தூதர்களை எனக்கு முன்பாக அனுப்பி பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, எத்தனையோ விதமான ஆபத்துகள் என்னை சூழ்ந்த போதிலும் எதுவும் என்னை அணுகாதபடி, என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காத்தார் என்றால் அந்த இயேசு நல்லவரா? உங்க ஜீவனை பாதுகாத்த இயேசு உங்களுக்கு நல்லவர் தானா? நல்லவரா இருந்தா கையை தட்டி கொஞ்ச நேரம், இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓஹோ இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்து எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசு ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. 3 மைனர். இயேசு என் வாழ்க்கையில நல்லவர்னு சொல்லுவீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நல்லவர்னு நீங்க அறிந்திருப்பீர்களா? அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி ஐயா, ஓ இயேசையா, நன்றி ஐயா, இயேசையா. சொல்ல முடியுமா? எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? நீர் செய்த நன்மை எண்ணியே. ஆமென். தடுமாறுற நேரங்கள், தளர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அவைகள் எல்லாம் என்னை தூக்கி எடுத்தீரே. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து எப்படிப்பா நன்றி சொல்லுவே? நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா. நன்மை எண்ணியே, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி
நன்றியையா இயேசையா, எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி சொல்லுங்க. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. இயேசையா நன்றி அப்பா, நன்றி நன்மை எண்ணியே. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. நன்றி அப்பா. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, நீர் பதில் தந்தீரே. குறைவுபட்ட போதும் நீ நிறைவாக்கினீ, குறைவுபட்ட போதும் நீ நிறைவாக்கினீ. நன்றியையா இயேசையா, சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றியையா இயேசையா, நன்றியையா இயேசையா. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, பலவீன நேரம், பலவீன நேரம் சுகம் தந்தீரே. எப்படிப்பா, ஓ எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. இப்படிப்பா நன்றி சொல்லுவே, மக்கு நன்றி. ஓ நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. அக்கினியில் நடக்கும்போது மழையானீரே, அக்கினியில் நடக்கும்போது மழையானீரே, கண்ணீரில் நடக்கும்போது படகானீரே, கண்ணீரை கடக்கும் போது படகானீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. ஆமென். நன்றி சொல்லுவோ, நன்றியையா. கிருபை கிருபை ஆண்டவருக்கு மகிமை. நன்றியையா இயேசையா, நன்றியையா இயேசையா. சோர்ந்து போன நேரம் ஆமென் பலன் தந்தீரே, சுகம் தந்தீரே. ஆஹா சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா இயேசையா. எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்ல. மறுபடியும் எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்க்கிறேன். எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். ஓ ஆமென்.
எத்தனை நல்லவர். நல்ல உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். நீங்க நினைக்கலாம், என் ஜெபம் கேட்கப்படல, நான் அழுததை தேவன் பார்க்கல, என் வாழ்க்கையில எதுவுமே என் வாழ்வில சாத்தியமானதா இல்லைங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் எதுவும் இல்லை. இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்கள் வேதனையோட, கண்ணீரோட, பலவீனத்தோட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்கிறேன், தெய்வ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் தூக்கி எறியப்படுவதில்லை, அவைகள் கணக்கில் வைக்கப்படும். தெய்வ பிள்ளைகள் அழுகை, தேவ பிள்ளைகளின் கண்ணீர், ஜெபங்கள் தூக்கி எறியப்படுவதில்லை. சுகமாக்குவா சுகமாக்குவா உன் பலவீனத்தை சுகமாக்குவா. தேவாலயத்தில் பலவீனத்தோட வந்த ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். உன் பலவீனத்தில் இருந்து நீ பொழுது விடுதலையாவா என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்த பொழுது சுகமாக்கினார் அல்லவா. இந்த ஆராதனை வெளியில ஒரு தெய்வீக சுகம், இந்த ஆராதனை வெளியில ஒரு தெய்வீக அற்புதம் உங்கள் வாழ்வில் நடக்கட்டும். விடுதலை தருபவரே, விடுவிக்கும் என் தேவனே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் கேட்பவரே, சுகமாக்குவா சுகமாக்குவா பலவீனத்தை சுகமாக்குவா. சொல்லுவோம், சுகமாக்குவா சுகமாக்குவா உன் பலவீனத்தை சுகமாக்குவா. நெருக்கத்திலே கூப்பிட்டா விண்ணப்பம் கேட்பாரே, நெருக்கத்திலே கூப்பிட்டா விண்ணப்பம் கேட்பாரே. உன் கட்டுகளை முறித்து விடுதலை தருபவரே, உன் கட்டுகளை முறித்து விடுதலை தரு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், சுகமாக்குவா சுகமாக்குவா உன் பலவீனத்தை சுகமாக்குவா 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 உன் பலவீனத்தை சுகமாக்கு. நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுதே, உங்கள் மேல ஒரு தெய்வீக சுகம் அளிக்கிற வல்லமை, உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை, உங்கள் பலவீனங்களை தூக்கி எடுத்து போடுகிற வல்லமை
எந்த விதமான போராட்டத்தோடும் பலவீனத்தோடும் முடியாத வேளையிலும் முடியாத நேரத்திலும் இந்த ஆராதனை வேளையில் வந்திருப்பீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமை இந்த கால வேளையிலே உங்களை தொடுகிறது. தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிறது. உங்கள் வாழ்வில் ஒரு விடுதலை உண்டாகிறது. உன் பலவீனத்தை சுகமாக்குவார். ஓ உன் பலவீனத்தை சுகமா உன் கட்டுகளை முறித்து விடுதலை தருபவரே. கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி. உங்கள் பிள்ளைகள் மேல் இந்த நுகத்தை முறித்து போட்டு இந்த ஆராதனை வேளையில் ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ சமூகத்தில் நாம் விதமாக கூடி ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக, தருணங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. திருப்பிக் கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமில் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்காக, வசனத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்கிற தலைப்பின் கீழே ஆண்டவர் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய கிரியைகளினாலே ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். தேவனுடைய கிரியைகள் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும் என்று நாம் தியானித்தோம். நம்ம வாழ்க்கையிலே இழந்ததை திரும்ப கொடுத்து ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார், ஆனந்த களிப்பை தேவன் நமக்கு தருவார் என்பதை குறித்தும் நம்ம கடந்த நாட்களிலே தேவ வசனங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவர் அதை தொடர்ந்தான ஒரு செய்தியைத்தான் இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்கு தேவன் விரும்புகிறபடினாலே தேவனுடைய சத்தத்தை நம்ம கவனமாய் கேட்டு அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, எருசலேமில் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். எருசலேமில் உண்டான மகிழ்ச்சி இல்லாவிட்டால் எருசலேமில் உண்டான களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. எருசலேமிலே தேவன் ஒரு ஆனந்த களிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் அதற்கு முன்பு அவர்கள் சந்தித்த அநேக காரியங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகளையும் கண்ணீர்களையும் புலம்பல்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல அருமையான வார்த்தை, எருசலேமிலே களிப்பு உண்டாகும், எருசலேமிலே ஆனந்த களிப்பு உண்டாகும். கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனியுங்கள், நம்ம இந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும் பொழுது எருசலேமிலே ஏன் இப்பொழுது ஆனந்த களிப்பு உண்டாயிருக்கிறது, அப்படியானால் இதற்கு முன்பு அங்கு என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது? இப்போ ஆனந்த களிப்பு உண்டாயிருக்கிறது என்றால் அதற்கு முன்பு ஒருவேளை புலம்பல் உண்டாயிருந்திருக்கலாம்.
இல்லாவிட்டால் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அவர்களுக்கு உண்டாயிருக்கலாம். தேவன் அது எல்லாவற்றையும் மாற்றிதான் ஒரு ஆனந்த களிப்ப கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனிங்கள். எருசலேமில் என்ன புலம்பல் இருந்தது? ஆண்டவர் புலம்பலை ஆனந்த கிளிப்பாய் மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் எருசலேமில் இருந்த புலம்பல் என்ன? 1ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு படிக்கிறோம். இப்போ பாருங்க, இங்க ஒரு புலம்பல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. எதற்காக புலம்பல் அப்படின்னா, இவன் கேள்விப்படுகிற ஒரு செய்தி. நெகேமியா கேள்விப்படுகிற ஒரு செய்தி. என்ன செய்தி? எருசலேமை குறித்து விசாரிக்கிறான். அந்த எருசலேமை குறித்து விசாரிக்கும் போது சொல்லுகிறார்கள், ஐயா உங்களுக்கு தெரியுமா, அந்த எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்கிற ஒரு செய்தி. எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்ற இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஒரு புலம்பல். அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி, ஏன் ஆண்டவரே இந்த எருசலேமின் அலங்கம் இப்படி இடிந்து கிடக்கிறது, அப்படியானால் இது மறுபடியும் கட்டப்படாதா, திரும்ப கட்டப்படுமா என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு நிலையை நாம் இங்கே படிக்கிறோம். கவனிங்கள், ஒரு காரியத்தை குறித்த புலம்பல் தேவ மனுஷனுக்கு. ஐயோ, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டதாம், அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டு விட்டதாம், இன்னும் சொல்ல போனா அது பாழாய் கிடக்கிறதாம், பாழாய் கிடக்கிறதாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராமல் இருப்பது எப்படி? ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே. அருமையான தேவ பிள்ளை, ராஜாவின் நாட்களிலே பாருங்கள், ராஜாவுக்கு முன்பாக அவன் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது, ராஜாவுக்கு உதவி செய்ய பணிவிடை செய்கிற ஒரு மனுஷன், அனுதினமும் அவரை சந்திக்கிற மனிதன், எவ்வளவு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ராஜாவுக்கு பணிவிடைகளை செய்கிற மனுஷன். இன்னைக்கு ராஜா அவனை பார்க்கும்போது இவன் முகம் வேறுபட்டிருக்கிறது, அவன் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறதை அவன் முகம் காட்டி கொடுக்கிறது. எல்லா நாளும் சந்தோஷம் வருவானே, எல்லா நாளும் மகிழ்ச்சியாக வருவானே, ஆனால் இன்னைக்கு இவன் வரலையே, இன்னைக்கு இவன் முகம் ஒரு மாதிரி இருக்குதே, வேறுபட்டு இருக்கிறதே, ஒரு துக்க முகத்தோடு, ஒரு புலம்பலோடு, ஒரு கண்ணீரோடு இவன் வந்திருக்கிறானே. ராஜா கேட்கிறார், என்னப்பா ஏன் இப்படி இருக்கிற? உன்னை பார்த்தா வியாதி மாதிரி தெரியலையே, உன் மனதின் துக்கமே ஒழிய இது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜா கேட்கும்போது சொல்கிறான், எப்படி ஐயா நான் சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அது பாழாய் கிடக்கிறதே, பாழாய் கிடக்கிறதே, அக்னினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதே. அப்படியானால் இந்த செய்தியை கேள்விப்பட்டு கொண்டு நான் எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று அவன் ராஜாவினிடத்திலே சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனுடைய காரியத்தை குறித்த ஒரு புலம்பல் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோட திட்டமா தீர்க்கமா ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். என்ன தெரியுமா? இடிந்து போனதை திரும்ப அவர் கட்டுகிறது நிமித்தம் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இடிந்து போனதை திரும்ப கட்டுகிறதுனால ஆனந்த களிப்பை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கவனிங்கள், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது. யாருக்கும் அதை குறித்த பாரம் இல்லை, யாருக்கும் அதை குறித்த கவலை இல்லை. இந்த மனுஷனுக்கோ ஒரு பாரம், ஐயோ அது திரும்ப கட்டப்பட வேண்டுமே, அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டுமே, தகர்க்கப்பட்டது திரும்பவும் கட்டப்பட வேண்டுமே என்று அவனுடைய இருதயத்திலே ஒரு புலம்பல்.
இடிந்து கிடக்கிறதே என்கிற புலம்பல், தகர்ந்து போய்விட்டதே என்கிறதற்காக புலம்பல், ஐயோ அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு விட்டதே என்கிற புலம்பல். என் அன்பு சகோதரனே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தகர்ந்து கிடக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. நீங்கள் அதை நினைத்து புலம்புகிறீர்கள். அது உங்களுக்கு ஒரு புலம்பலாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதை நான் திரும்பவும் கட்டி எழுப்பி உனக்கு ஆனந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். தீர்க்கமாய் ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தகர்க்கப்பட்டது திரும்ப கட்டப்படும். அதனால உங்கள் வாழ்க்கையில் ஆனந்த களிப்பை கர்த்தர் தருவார். எது தகர்க்கப்பட்டு கிடக்கிறது? வாழ்க்கை தகர்க்கப்பட்டு இருக்கிறதா? குடும்பம் தகர்க்கப்பட்டு போயிட்டா? நீங்கள் எதில் தகர்க்கப்பட்டவர்களாய் நிற்கிறீர்கள்? ரூத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். வாழ்க்கை தகர்க்கப்பட்ட நிலைமை. ஐயோ மகா கசப்பு எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு, என் பிள்ளைகள் இப்பொழுது தனித்து விடப்பட்டு விட்டார்கள், என் பிள்ளைகளின் வாழ்க்கை தகர்க்கப்பட்டு விட்டதே. 2 மருமக்களையும் பார்த்து நகோமி சொல்கிறாள், அப்பா இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கலையே, உன் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கும் நான் நினைக்கலையே, இப்படியே நீங்கள் இழந்திருப்பீர்கள், தவிப்பீர்கள் என்று நான் நினைக்கலையப்பா. எனக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. நீங்களே முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறதற்கு இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று தானே நினச்சேன், உன் குடும்பம் நல்லா இருக்கும் தானே நினச்சேன். இப்படி உடைக்கப்படும், தகர்க்கப்பட்டு நிற்கும் என்று நான் நினைக்கலையே. கவனியுங்கள், ஒரு மருமகள் முத்தமிட்டு போய்விட்டாள், ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். இந்த ரூத்தின் சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பலமுறை நம்ம படிச்சிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எடுக்கிற சில தீர்மானங்கள். வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு இழப்பு வந்துச்சு, ஒரு தகர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்படியே இருந்தால் முடியுமா? இப்படியே இருந்தால் நடக்குமா? அடுத்த லெவலுக்குள்ளே போக வேண்டாமா? அடுத்த கட்டத்துக்குள்ளே போக வேண்டாமா? அப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாள். அவள் யோசிக்கிறாள். உன் வாழ்க்கையில் எழும்புகிற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையினுடைய முடிவல்ல. இது இந்த பிரச்சனை எழும்பி வந்திருக்கிறதுனால எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது என்ன நடக்கணும், அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசி, அடுத்து என்ன நடக்கணுங்கிறத சிந்திங்க, அடுத்து என்ன செய்யணுங்கிறத தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே இது வந்துட்டு உண்மைதான், ஆனால் அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும்? ஒரு வழிகாட்டுதல். போவாஸ் என்கிற ஒரு மனிதன், அவனுடைய வயலிலே வேலை செய்வோம், அந்த வேலை செய்து விழுகிற கதிர்களை பிறக்கி சாப்பிட்டு பிழைத்து கொள்வோம். நான் சொல்கிறேன், நீ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சா உங்களுக்கு ஒரு பிரயாசம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு முயற்சி இருக்கணும். சரி போகலாமே, இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையே. ஏதாயிலும் ஆண்டவர் அடுத்து நமக்கு ஒன்று செய்வாரே, அப்போ நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது பிழைத்து கொள்ளலாம். அறுவடையின் காலம், நிறைய கதிர்கள் எடுத்துட்டு போவாங்க, விழும், நம்ம என்ன செய்வோம், பிறக்கி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சியோட அந்த வயலில் வேலை செய்கிறதுக்கு போகும்போது கர்த்தர் அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் முயற்சி எடுத்தால் உங்களுக்காக சிலருடைய கண்களிலே தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார். ஆமென். தயவு கிடைக்குங்க. நீங்கள் செய்யுங்க, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, அவர் உங்களுக்கு அனுமதிக்கிற அந்த சூழ்நிலையின்படி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு போங்க. நீங்கள் கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார், அவருடைய திட்டத்தை விளங்க பண்ணுவார். அவன் மேலே, அந்த போவாசுக்கு இவங்க மேலே ஒரு தயவு. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய தயவு, மனுஷனுடைய தயவும் தேவனுடைய தயவும் நமக்கு இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு நன்மை நாம் அனுபவிக்க முடியும். 2 பேருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். ராஜாவின் கண்களிலே நெகேமியாவுக்கு தயவு கிடைக்கிறது. அது கர்த்தர் தான் உண்டு பண்ணி கொடுக்குறாரு. அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லும் பொழுது, நான் என்ன செய்யணுப்பா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாருன்னா இவருடைய தயவு அவனுக்கு தேவையாக இருந்தது. 2வது கர்த்தருடைய தயவு அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 காரியமும் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அந்த இடிந்து போனத இடத்துல மறுபடியும் திரும்பவும் கட்டப்பட்டு அந்த எருசலேம் மகிழ்ச்சியானதற்கு காரணமாக இருந்தது.
வாழ்க்கை உடைக்கப்பட்டு விட்டது, ரூத்துக்கு வாழ்க்கை தகர்க்கப்பட்டு விட்டது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தா, புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? அடுத்து நடக்க போறத பாரு, அடுத்து செய்ய போறத பாரு. கர்த்தர் உனக்கு ஏதாயிலும் ஒரு வழியை வச்சிருப்பாரு. ஆண்டவரை தேடு. இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னாய் அல்லவா? இஸ்ரவேலின் தேவனையே நான் நமஸ்கரிப்பேன் என்று சொன்னாய் அல்லவா? நான் அவரை விட்டு விலகி போக மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா? உன் பக்தி வைராக்கியத்தை தேவன் அறிகிறாரே, உன் பக்தி வைராக்கியத்தை தேவன் பார்க்கிறாரே. ஒருத்தருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுறார் இல்லையா? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க, அங்கேயே வேலை செய்கிறவங்களுடைய கண்களிலும் தயவு கிடைக்கு. நீங்கள் அவ்வளோ சத்தம் போடாதீங்க, நீங்கள் திட்டாதீங்க, வேணும்னே கொஞ்சம் கதிர்களை போட்டுட்டு போங்க. பாருங்க எப்படி ஆண்டவர் ஒரு தயவை உண்டு பண்ணுகிறார். நெருக்கத்துக்குள்ளே இருக்கீங்களா? இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி இல்லை நினைக்கிறீங்களா? இந்த ஆளை சந்திக்க எப்படி இருக்குது, இவர்கிட்ட போனால் காரியம் நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பல நாள் முயற்சி எடுத்து தோற்று போன காரியத்தில் உனக்கு ஒரு தயவை அநேகருடைய கண்களிலே கர்த்தர் ஏற்படுத்தி ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் நிச்சயமாய் திறப்பார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். அது நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கும். தேவ பிள்ளைகளே, போன ஆரம்பம் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவளுடைய சுக வாழ்வு துளிர்த்தது. அப்போ உடைந்து போன தகர்க்கப்பட்ட வாழ்க்கை திரும்பவும் அவள் வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நினச்சிருப்பாளா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு? நினச்சிருப்பாளா இப்படி என் வாழ்க்கை மாறும்னு நினச்சிருப்பாளா? ஐயோ, என் வாழ்க்கை ஒரு காலத்தில் அவள் புலம்பினது என்ன, ஒரு காலத்தில் அவள் அழுதது என்ன, ஒரு காலத்தில் அவள் சோர்ந்து போனது என்ன. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஆமென், தகர்க்கப்பட்டதை திரும்பவும் கட்டி எழுப்பி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? மகிழ்ச்சி எங்கே இருக்கு? ஆனந்த கழிப்பு எங்கே இருக்கு? ஆண்டவர் எதிலே வைத்திருக்கிறார்? எப்படி வைத்திருக்கிறார்? தகர்க்கப்பட்டவைகள் திரும்பவும் கட்டி எழுப்பப்படும், அதனால் ஆனந்த கழிப்பு உண்டாகும். ஒருவேளை உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற தொழில், ஒரு காலத்தில் என் தொழில் இப்படி இருந்தது, ஒரு காலத்தில் என் வேலை இப்படி இருந்தது, ஒரு காலத்தில் ஐயோ நான் சம்பாதித்தது இப்படி இருந்தது, என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா கொஞ்ச காலமாக எல்லாமே அப்படியே நஷ்டப்பட்டு இருக்கிறதே. தொழிலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், பணம் கிடைக்கல, இழந்தது திரும்ப வரல, எவ்வளவோ வாங்கி போட்டுட்டோம், எவ்வளவோ எடுத்து போட்டுட்டோம், அந்த கடன் இந்த கடன் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டோம், எப்படியாவது மேலே வந்துடலாம், இதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினச்சோம். இல்லை, தகர்க்கப்பட்டது. உன் கையின் பிரயாசம் தகர்க்கப்பட்டு கிடக்கா? உன்னுடைய முயற்சி தகர்க்கப்பட்டு கிடக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனாலும் அதோடு முடிந்ததா? நேற்றுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, ராத்திரி முழுதும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கலையே. இயேசு சொல்கிறாரு, வா ஆமேன், வா என் பின்னால் வாப்பா, நான் சொல்கிறபடி நீ செய்ப்பா. ஆமேன், இல்லைன்னு நினைக்காத, நான் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். நேற்றுக்கு ராத்திரி உனக்கு இல்லை தான், ஆனால் இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது. என்ன ஃபாலோ பண்ணு, என்ன பின்பற்றி வா, நான் சொல்கிறத செய். தொழில் தகர்க்கப்பட்டு விட்டதா? எப்படி இல்லாமல் வாழ்ந்துடலாம் நினச்சோம், ஆனால் இல்லையே. எப்படி இல்லாமல் வாழலான்னு நினச்சோம், ஆனால் இல்லையே. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டது என்று நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமேன், புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். எதனால தெரியுமா? இடிந்து போனதை மறுபடியும் கட்டி எழுப்புகிறது நிமித்தம். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் ஒரு முறை ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது, முதல் நாள் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், அவர்கள் அந்த பட்டணத்தில் போய் வேலை செய்கிறார்கள், கடை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பகுதியை சார்ந்தவர்கள் பல வருஷங்கள் அங்கே போய் உழைப்பு, ஒரு பெரிய கடை வைத்திருக்கிறார்கள். சில நாட்கள் நன்றாக இருந்திருக்கிறது, சில காலங்கள் அவர்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களாக, ஒரு 6 மாதங்களாக அவர்களுடைய தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா இருந்த தொழில் தான், நிறைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் தான்,
ஆனால் என்னன்னு தெரியல, இவளுக்கு வியாபாரம் இல்லை, இவர்களுக்கு தொழிலில் நஷ்டம், போட்ட பணத்தை எடுக்க முடியல, பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. கொஞ்ச நாளாகவே இவருடைய வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நல்லா இருந்த தொழில் இப்படி முடங்கி போயிட்டு என்று சொல்லி, சரி நமக்கு இது ராசி இல்லை, நம்ம சொந்த ஊருக்கே போயிடுவோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிறைய கடனாயிட்டு இனிமேல் நம்ம இங்கே நிற்க முடியாது, ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டமிட்டு ஊருக்கு போகிறதற்காக ரெடி ஆயிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஊருக்கு போயிடலான்னு சொல்லி அந்த வாரத்தில் தான் அந்த பகுதியிலே ஒரு சர்ச்சில் பிரசங்கிக்க என்ன அழைத்திருக்கிறார்கள். நான் கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். முதல் நாள் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவர் இவர்களின் காரியத்தை தீர்க்க தரிசனமாய் தேவன் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு தொழிலை ஆரம்பித்து சில நாட்கள் நன்றாயிருந்து இப்பொழுது எல்லாமே தகர்க்கப்பட்டதை போல ஒருவேளை திரும்ப இதில் வர முடியுமா, திரும்ப நம்ம கட்டப்பட முடியுமா என்று ஒரு கேள்வியோடும் இந்த இடத்தை விட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் விடுவோம் என்கிற ஒரு முடிவெடுத்து கொண்டு ஆமேன் அடுத்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு இருக்கணுமா, இல்லை மறுபடியும் ஊருக்கு போயிடுவோமா, இந்த வியாபாரத்தை இதோட முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட இந்த கூட்டத்திலே ஒரு குடும்பம் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நீ ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ சில காரியங்களில் சரிப்பட வேண்டிய சில விஷயங்களை சரிப்படுத்தி விட்டால் மறுபடியும் அதே இடத்திலே எந்த இடம் தகர்க்கப்பட்டது என்று சொன்னாயோ, எல்லாம் முடிந்து போயிட்டு நினைக்கிறாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறார். நீ அந்த முடிவை மாற்றிக்கொள், நீ ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரோடு உள்ள சில காரியத்தை தீர்மானித்து ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், இந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அன்று கூட்டம் முடிந்த உடனே அந்த குடும்பத்தார் என்னை வந்து சந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் தான் அவங்க, நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் தான் ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், இன்னென்ன பிரகாரம் எங்கள் பிஸ்னஸ் இத்தனை வருஷம் ஆகிட்டு எல்லாமே முடிஞ்சு போயிட்டு நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் குழப்பத்தோடு வந்த பொழுது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, எனக்கு அவர்கள் யார் என்று தெரியாது, அவர்களுக்கும் என்னை அறிமுகம் இல்லை. ஆவியானவர் பேசும் பொழுது மறுபடியும் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிற்பாடு அவர்களுக்காக ஜெபித்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம், அமர்ந்திருந்து ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி செய்து பாருங்கள், இதே இடத்துல மறுபடியும் நீங்கள் திரும்பவும் கட்டப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நான் ஜெபித்து கடந்து வந்தேன். மீண்டும் அடுத்த ஆண்டு அதே திருச்சபையில் கூட்டங்களுக்காக திரும்பவும் என்னை அழைத்திருக்கிறார்கள். நான் அதே போலவே அந்த கூட்டத்திற்கு போயிருக்கிறேன். கூட்டம் முடிந்த பிற்பாடு அதே குடும்பம் என்னை சந்திக்க வந்தார்கள். என்னை பார்த்து கேட்டார்கள், ஐயா என்னை ஞாபகம் இருக்கிறதா, என்னை ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? நான் சொல்லேன், நம்ம பல இடங்களுக்கு கூட்டங்களுக்கு போகிறோம், பலரை சந்திக்கிறோம். பாருங்கள், அவர்களிடத்தில் சொன்னேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. இல்லை, நீங்கள் போன வருஷம் வந்திருந்த பொழுது இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் உங்களிடத்தில் வந்து ஜெபம் பண்ணினோம், நீங்கள் இப்போ பின்ன பிரகாரம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீர்கள். அதுபோல் எங்களை ஒப்பு கொடுத்தோம். மறுபடியும் தகர்க்கப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்தது. நிறைய கடனுக்குள்ளே இருந்த நாங்கள் அந்த கடன்களை எல்லாம் அடைப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்து மிக அருமையான தொழில்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் மறுபடியும் அதே இடத்துல தான் இருந்து எங்கள் தொழில்களை செய்கிறோம் என்று தேவனுக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சாட்சிகளை சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், தகர்க்கப்பட்டு கிடக்கிறதா? நீங்களும் ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்களா? இதை என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, இதுக்கு வழி இல்லை நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஆனந்த களிப்பு. ஒருவேளை நீ புலம்பிக் கொண்டே இருக்கலாம், இதை எப்படி சரிப்படுத்துவேன், இந்த கடனை எப்படி அடைப்பேன், இந்த வேலை எப்படி சரியாகும், இந்த தொழில் எப்படி சரியாகும், ஐயோ சோத்திரம் இதை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே, குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒருவேளை புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன செய்ய போகிறேன், யார்கிட்ட உதவியை கேட்க போகிறேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அற்புதம் நடக்க போகிறது. நீ எந்த இடத்தில் எந்த காரியத்திற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதே இடத்திலே அதே காரியத்திலே ஆனந்த களிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். நிச்சயமா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஆமென். தேவனுடைய வேலைகள் எருசலேமிலே துவங்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா எருசலேமில்
தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி அவனை புலம்ப வைத்தது என்று சொன்னேன். இப்போ கர்த்தருடைய வேலை தயவு உண்டு பண்ணுறாரு. தேவனுடைய வேலையை துவங்குறாங்க, திரும்ப கட்டி எழுப்பப்படணும் அப்படிங்கிற அருமையானவர்களே காரியம் அவனுக்குள்ளே வருகிறது. ஒரு கூட்ட ஜனங்களை சேர்க்கிறான். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு சில ஆட்களை அனுகூலப்படுத்தி கொடுக்கிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ராஜாவின் கண்களிலே தயவு, கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்து வேலைகளை துவங்குகிறார்கள். எப்போ வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ அவனுக்கு தடைகளும் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, பரியாசங்கள் வருகிறது, நிந்தை வருகிறது. என்ன சொல்லுகிறான்? செபல்லாத்து தொபியா எழும்பி நீங்கள் எப்படி இதை கட்டுகிறீர்கள் என்று பார்க்கலாம். இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் ஒரு காரியம் இல்லை. எப்போ ஒரு காரியத்தை தேவனுடைய காரியமாக செய்யணும்னு நினைக்கிறானோ, தேவனுடைய காரியமாக செய்வதற்கு முயற்சி செய்கிறானோ அப்போதான் சத்துரு எழும்புறான். சத்துரு எழும்புறான். நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, நீ அழுதுகிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ அவனுக்கு பிரச்சனை தெரியுமா? அதில் இருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க பார்த்தீங்களா, அதில் இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவன் கேட்குறான், எப்படி நீ எழும்புவாய், எப்படி நீ ஆரம்பிப்பாய், எப்படி நீ தொடங்குவாய், இந்த வேலை செய்கிறதுக்கு உனக்கு யார் உதவி செய்வாங்க, உனக்கு இந்த பணம் இந்த தேவையெல்லாம் எங்கிருந்து உனக்கு வரும், எப்படி நீ இதை செய்ய போகிறான்னு பார்க்கலாம். தேவன் ஒரு காரியத்தை துவங்கினால் எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை துவங்க ஆரம்பிச்சிட்டார்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபட. வேலை நடக்கு, தடைப்பட்டாலும் வேலை நடக்கு. ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் நிந்த, ஒரு பக்கம் அவமானம், ஒரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அருமையானவர்களே, பெரிய பெரிய பிரச்சனைகள். இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுக்குறாரு. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்லாம் சத்துருக்கள் வரும்போது ஒரு கையில் ஆயுதமும் ஒரு பக்கம் வேலையும் நடக்கு. எவ்வளவு துரிதமாய் தேவனுடைய வேலையை செய்யணுங்கிற ஒரு நிலைமை அவர்களுக்கு வருகிறது. நான் சொல்கிறேன், தடைகள் வந்தது, கர்த்தருடைய வேலை தடைபடவில்லை. எதிர்ப்புகள் வந்தது, கர்த்தருடைய வேலை தடைபடவில்லை. போராட்டங்கள் வந்தது, கர்த்தருடைய வேலை தடைபடவில்லை. ஆண்டவர் மிக நேர்த்தியாய் தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தகர்க்கப்பட்டவைகள் எருசலேமிலே மறுபடியும் திரும்பவும் கட்டப்பட்டது. இப்போ 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது எஸ்ராவை பாருங்கள். நீங்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கிற நேரத்தில் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்துட்டு வாருங்க. நீங்கள் வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒரு மனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அடுத்த வசனம். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருக்குமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து அதை வாசித்தான். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படுது, அற்புதங்கள் நடக்குது. இதை கேட்ட ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த பொழுது ஜனங்கள் அழுதார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். நான் அதில் 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 9ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் நானே படிக்கிறேனே. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால் நல்ல கவனிங்க. நெகேமியா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் வாசித்த போது எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறார்கள். வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கம் காட்டின லேவியரும் சகல ஜனங்களும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். கவனிங்கள், அழுது புலம்பின நாட்கள் ஒன்று, தகர்க்கப்பட்டு விட்டதே என்று அழுத நாட்கள்,
இப்போ சொல்றாரு, இனி நீங்கள் துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். கவனிங்கள், ஒரு பக்கம் அன்றைக்கு சத்துருக்கள் நிந்தையை இவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். இவர்கள் புலம்பிக் கொண்டிருந்த, அழுது கொண்டிருக்கும்படி அவர்கள் செய்தார்கள். தேவனுடைய வேலையை தடுத்தார்கள். தேவனுடைய காரியத்தை செய்ய விடாதபடிக்கு அநேக பிரச்சனையை உண்டு பண்ணினார்கள் சத்துருக்கள். எந்த சத்துருக்கள் இதையெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக தேவன் ஜனங்களை மகிழ பண்ணினார். ஆமென். ஜனங்களை மகிழ பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். தகர்க்கப்பட்டவைகளை நினைத்து புலம்புகிறாயோ, தேவன் அவைகளை திரும்பவும் எடுத்து கட்டி அங்கே உன்னை மகிழ பண்ண போகிறார். திரும்பவும் கட்டப்படுகிறதினால் உனக்கு ஆனந்த களிப்பு. வாழ்க்கையா, குடும்பமா, தொழிலா, வியாபாரமா, இல்லை ஆவிக்குரிய நிலைகள் தகர்க்கப்பட்டு ஜெப வாழ்க்கை இல்லை, தேவனுக்காய் நிற்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நின்ற நான், ஒரு காலத்தில் தேவனுக்காக பயன்பட்ட நான், இன்றைக்கு எதையுமே செய்ய முடியாதவனாய் நான் நிற்கிறேனே என்று ஆவிக்குரிய நிலைகளில் ஒரு உடைவு, ஆவிக்குரிய நிலையில் ஒரு தகர்க்கப்பட்ட நிலைகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளையும் பரிசுத்த ஆவியானவர் கட்டி எழுப்பி உன்னை மகிழ பண்ண தேவன் விரும்புகிறார். Praise God. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலே திரும்பவும் நீ கட்டப்படுவாய் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், பல ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ளே இருந்தார்கள். பல ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ளே இருந்த 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியங்களோடும் ஆடல் பாடல்களோடும், ஆமென், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். பாருங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே திரும்பவும் கட்டப்படுவாய், மறுபடியும் மேள வாத்தியங்களோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அப்ப இங்கே ஒரு புலம்பல் ஆனந்த களிப்பா மாறுது. இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்தால், பலமுறை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து சிறைப்பட்டு போனவர்கள். அவர்களுடைய அக்கிரமமும் அவர்களுடைய பாவமும் அவர்களை சத்துருக்களுடைய சிறையிருப்புக்குள்ளே தள்ளிவிட்டது. எப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள், எப்பொழுது கர்த்தரை ஆராதித்தார்கள், எப்படி தேவனுக்காக நின்றார்கள். இன்றைக்கு உலகத்தின் காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ள போய் ஆவிக்குரிய ஜீவியம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவு தகர்க்கப்பட்டு விட்டது. சிறையிருப்புக்குள்ளே இருந்து புலம்புறாங்க, ஐயோ இத்தனை வருஷங்கள் நாங்கள் இத்தனை வருஷங்கள் அப்படி இருந்தோமே, இப்போ இப்படி ஆயிட்டே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சிறையிருப்பு ஒரு நாள் மாறும். உன் சிறையிருப்பு ஒரு நாள் மாறும். மாறினதுக்கு பிற்பாடு மறுபடியும் உன்னை கட்டுவேன், திரும்பவும் நீ கட்டப்படுவாய். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பேசுகிற காரியம் அதுதான். பல ராஜாக்கள் எழும்பின பொழுது சில ராஜாக்கள் ஜனங்களை கர்த்தரை விட்டு விலகச் செய்தார்கள். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைத்தார்கள். அவர்கள் அதற்கு உடன்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்குள்ளே போனார்கள். சில ராஜாக்களுடைய காலங்களிலே அவர்கள் எப்படி நடத்தினார்களோ அப்படி நடத்தப்பட்டார்கள். சில ராஜாக்கள் அங்கே கிடக்கிறவர்களை கர்த்தரிடத்தில் திருப்பினார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் நிலையாக இருந்தது. ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் உன்னை மறுபடியும் கட்ட போகிறப்பா, நீ கட்டப்படுவாய். இவ்வளவு நாள் நீ வாழ்க்கையில் நடந்தவைகளை குறித்து புலம்பி அழுது கொண்டிருந்தாய். ஆனால் இப்போ ஆனந்த சத்தம், ஆனந்த களிப்பு, ஆடல் பாடலின் சத்தம் உனக்கு உண்டாக போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. சிறையிருப்பின் காலத்தில் புலம்பினது போதும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பி உன்னை ஆனந்தத்தால் நிரப்ப போகிறேன். நம்புறீங்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில்
நடக்க போகிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது. இதுதான் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட திட்டமாய் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் உண்மையானவைகள். அந்த எருசலேம், ஆமேன், எருசலேமில் ஆமேன் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று. எருசலேமிலே களிப்பு உண்டாயிற்று. உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எது இடிக்கப்பட்டதோ தகர்க்கப்பட்டதோ அது மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிறதினால் ஒரு ஆனந்த களிப்பை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரே, என்னையும் மறுபடியும் கட்டி எழுப்பும் என்று ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஆண்டவரே, மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தும், மறுபடியும் என் வாழ்க்கையில் என்னை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. கேட்போமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டவரே. மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் ஆமே நாங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறோமே, இந்த புலம்பலெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட போகிறீர். எங்களுக்குள்ளே ஆனந்த களிப்பை, சந்தோஷத்தையும் நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒவ்வொருவர் ஆண்டவரோட கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை கொடுப்பாராக. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியினுடைய கரம் இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ ஆளுகைக்குள் நம்முடைய ஜனங்கள் வருவார்களாக, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தையின்படியே அற்புதமான ஒரு காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில திரும்ப கட்டப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக என் கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தூக்கி நிறுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யும். உங்கள் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.